ஹாய் ஒன், வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். ஐ நோ லாஸ்ட் வீடியோக்கு இப்போதைக்கும் பெரிய கேப் இருக்குது. அது இடையில ஒரு சில ரீசன்ஸ்னால வீடியோ போட முடியல, வெளியில் போயிட்டேன் ஒன்று. ரெண்டாவது நானே ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டேன் வெளில போயிட்டு வந்ததுக்கப்புறம். ஒரு சில ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஆஃபீஸ் ஒர்க் மெயினாக இருந்துச்சு, அதெல்லாம் முடிக்கணுன்ட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஆனால் எப்படினாலும் இந்த லேங்க்ராஃபை முடிக்கணும் அப்படின்றது ஒரு இது இருக்குது. அதனால் அடுத்த கான்செப்ட் பார்த்துருவோம்ப்பா. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, லேங்க்ராஃபில் பேரலல் நோடை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், ஒரு நோடை டிஃபைன் பண்ணி சீக்வன்ஸ்லாம் மோஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். நோடு ஏலேருந்து பி வரும், பிலேருந்து சி வரும், சிலேருந்து லாஸ்ட்டாக ஒரு ஆன்சர் ஜென்ரேட் பண்ணிப்போம். அல்லது இடையில கண்டிஷனல் எட்ஜஸ் கூட வச்சுருப்போம். ஸோ ஒன்றா நோட் பிக்கு போவோம், இல்லை நோட் சிக்கு போவோம் கண்டிஷனல் எட்ஜ் மூலமாக. ஆனால் இப்போ நாம் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அட் அ டைமில் இப்போ நான் 2 எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு இமேஜ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நோட் ஏ டிஃபைன் பண்ணிடுறீங்க, அங்கேருந்து நோட் பிக்கும் போகுது, சிக்கும் போகுது, அதுக்கப்புறம் நோட் டியில் கன்வெர்ஜ் ஆகி ஒரு ஃபைனல் நோட் ரன் ஆகுது பேசிக்காக. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா, நோட் ஏலேருந்து நோட் பி போகுது, நோட் சி போகுது. ஸோ லெஃப்ட் சைடு 2 நோடு ரன் ஆகுது, ரைட் சைடு ஒரு நோடு மட்டும் ரன் ஆகுது. ஃபைனலாக கன்வெர்ஜ் ஆகி உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் கிடைக்குது நோட் ஈயில். ஓகே, இதை நம்ம எப்படி பேரலாக டிஃபைன் பண்ணி ரன் பண்ணுறது, என்ன ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகும், அதாவது இங்கேருந்து நோட் பிக்கு அப்புறம் நோட் சி வருமா இல்லை நோட் டி வருமா, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆர்டர் உங்களால் கண்ட்ரோலும் பண்ண முடியும். அதாவது நோட் பிக்கு அப்புறம் நோட் சிக்கு பதிலாக நோட் டி ரன் ஆகணும் அப்படின்னா அது உங்களால் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் எப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் எப்பவும் போல தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, கோட் பார்த்துடலாமா? ஸோ எப்பவும் போல் ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா, எல்லாம் டிஃபைன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ 3 எல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் ஓப்பன் இந்த ஓலாமா டிஃபைன் பண்ணிட்டேன். ரெண்டாவது நோடு டிஃபைன் பண்ணுற ஸ்டெப் இந்த இடத்துல நான் என்ன மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கேன், நோடு ஏ, அடுத்து பி வேணும், சி வேணும், டி வேணும், இ வேணும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு எல்லா நோடையும் டிஃபைன் பண்ணிடுறேன் இந்த இடத்துல. நோடு ஏல வந்துட்டு எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது பெருசாக, ஸ்டேட்டை வாங்கும், அந்த ஸ்டேட்லேருந்து ஐஎம்ஏ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். பி நோடு வந்து ஐஎம்பின்றதை ரிட்டர்ன் பண்ணும், சி வந்து ஐஎம்சி, டி வந்து ஐஎம்டி, இ வந்து ஐஎம்இ அப்படின்றது ரிட்டர்ன் பண்ணும். இது இன்ஸ்டண்ட்டாக ரன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, டைம் டாட் ஸ்லீப்னு போட்டு ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு அந்த அவுட்புட்டை கொடுன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு நோடும் ரியல் வேர்ல்டில் வந்துட்டு நோடு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ஒரு சில டைம் எடுத்துக்கும். கரெக்டாக நீங்கள் என்ன ப்ராசஸ் எழுதுறீங்களோ உள்ள அதுக்கு தகுந்த மாதிரி டைம் எடுக்கும். நான் இங்கே சும்மா 1 செகண்டுன்னு வச்சுருக்கேன். வச்சுட்டு எல்லா நோடையும் கனெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எல்லா நோடையும் டிஃபைன் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் எல்லா நோடையும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஏலேருந்து பி, பியிலேருந்து சி, அதுக்கப்புறம் ஏலேருந்து டி, அதுக்கப்புறம் சியிலேருந்து இ, டியிலேருந்து இ, அப்போ இலேருந்து எண்டு டிஃபைன் பண்ணிட்டேன். டிஃபைன் பண்ணக்கப்புறம் builder.com கம்பைல். இது எப்பவும் போல தான், எல்லா வீடியோவும் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். பேசிக் கிராஃப் பில்ட் பண்ணியாச்சு. ஓகே, பில்ட் பண்ண அப்புறம் நான் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறேன் உள்ள, அதாவது இன்வோக் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணி இன்வோக் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னா, இப்போ எல்லா நோடும் ரன் ஆகிருக்கு. ரன் ஆகிட்டு ஃபஸ்ட் மெசேஜ் ஐஎம் பிரவீன் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, கிராஃப் டாட் இன்வோக் மெசேஜஸ் ஆஃப் ஐஎம் பிரவீன் உள்ள என்னோடய ஸ்டேட்டை சென்ட் பண்ணுறேன். அதாவது இனிஷியல் ஸ்டேட்டு. லேங்க்ராஃப்னே அது தானே, நீங்கள் ஒரு ஸ்டேட் சென்ட் பண்ணுவீங்க, அந்த ஸ்டேட் மாடிஃபை ஃபைனலாக உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் ஸ்டேட் கிடைக்கும். இந்த இடத்துல எனக்கு இந்த ஸ்டேட்டுக்கு மெசேஜஸ் அப்படின்ற கீழே சென்ட் பண்ணுறேன், ஏன்னா நான் மெசேஜஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணியிருப்பேன். இன்பில்ட்டாக அதுக்கு மெசேஜஸ் கீ இருக்கும். ஸோ அதனால் மெசேஜஸ் ஐஎம் பிரவீன் அப்படின்றத சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வர ரெஸ்பான்ஸை பிரிண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஐஎம் பிரவீன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஐஎம்ஏ பிரிண்ட் ஆகிருக்கு, ஐஎம்பி பிரிண்ட் ஆகும், அப்புறம் ஐஎம்டின்றது பிரிண்ட் ஆகும். அதாவது பிக்கு அப்புறம் டி நோடு எக்ஸிக்யூட் ஆகுது, அதுக்கப்புறம் சிக்கு வருது. நீங்கள் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம், பிக்கு அப்புறம் சி தானே வரணும், ஏன் பிக்கு அப்புறம் டி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா, அப்படி கிடையாது. லேங்க்ராஃபில் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் 2 நோடு டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா 2க்கு ஈக்குவல் ப்ரையாரிட்டி இருக்கும். ஸோ லெஃப்ட் ரன் ஆகும், ரைட்டும் ரன் ஆகும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு கீழே இருக்கிற நோடு ரன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பி அண்ட் டி ஈக்குவல் ப்ரையாரிட்டி. ஓகே, ஏன்னா அது ஏக்கு அப்புறம் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ சி ரன் ஆகிறதுக்கு முன்னாடி டி ரன் ஆகும். அதுதான் இங்கே நடந்திருக்கு.
ஏபி டி அதுக்கப்புறம் சி அப்புறம் 2 தடவை இ ரன் ஆகுது. ஓகே, நீங்கள் கேட்கலாம் ஏன் 2 தடவை இ ரன் ஆகுது அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃபிசிக்கல் நோட்ஸ் கிடையாது. அதாவது லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு 2 நோடு இருக்குது, ரைட் சைடு ஒரு நோடு தான் இருக்குது. அப்போ ஈக்கு மேலே இருக்க ஃபிசிக்கல் நோட்ஸ் அந்த நோடு வந்துட்டு ஈக்குவல் நம்பரில் இல்லை. அதனால் சியிலேருந்து வரும்போது ஒரு தடவை இ ரன் ஆகும், டியிலேருந்து வரும்போது ஒரு தடவை இ ரன் ஆகும். ஓகே, அதுதான் இங்கே நடந்திருக்கு. சியிலேருந்து வரும்போது ஒரு தடவை இ ரன் ஆயிருக்கும், டியிலேருந்து வரும்போதும் ஒரு தடவை இ ரன் ஆயிருக்கும். இது லேங்க்ராஃபில் இன்பில்ட்டாக அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃபிசிக்கல் நோடு இருந்தால் ஒரு வாட்டி ரன் ஆகுது, ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃபிசிக்கல் நோடு இல்லைனா 2 வாட்டி ரன் ஆகுது. ஓகே, இப்போ இது நான் கிராஃப் டாட் இன்வோக்கில் ரன் பண்ணுறதுனால எல்லா நோடும் எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் எனக்கு அவுட்புட் எதுவுமே கிடைக்காது. ஸோ எல்லா நோடும் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் எனக்கு ஒன்று வரும். அதை அப்படியே நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். கிராஃப் டாட் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடியே. ஸ்ட்ரீமில் என்ன நடக்கும் அப்படின்னா வர்ற அவுட்புட்டை லைவாக நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுவோம். ஒரு நோடோட அவுட்புட்டையும் நம்ம எடுத்து ஸ்ட்ரீம் பண்ணலாம். எல்லா நோடும் எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் இங்கே கிராஃப் டாட் ஸ்ட்ரீம் மெசேஜஸ் ஸ்ட்ரீம் மோட் வேல்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ் 2 இருக்குது. மோஸ்ட்டாக நம்ம வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம் இதுக்கு முன்னாடியும். ஸோ வேல்யூஸ் வச்சு ரன் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும். நான் இதை அன்கமெண்ட் பண்ணி ரன் பண்ணி காமிக்கிறேன். என்ன வருது? ஐஎம் பிரவீன் வருது. அதுக்கப்புறம் எல்லா நோடும் பிரிண்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இது ரன் ஆகும்போது ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஐஎம் பிரவீன்றது ரன் ஆகும். அது நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு, அவுட்புட்டில் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த நோடு ரன் ஆகும்போது ஐஎம் ஏ வரும், ஐஎம் ஏன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து நான் சொன்னல அது பேரலாக தான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்ட்டு. இது ரெண்டும் பேரலாக ரன் ஆகும்போது பிடி ரெண்டுமே ஈக்குவலாக ரன் ஆகும். எனக்கு பிடி அப்படின்ற மெசேஜ் வந்துட்டு அப் அண்ட் ஆகிருக்கும். ஆனால் நான் இங்கே என்ன பிக் பண்ணுறேன், லாஸ்ட் மெசேஜ் மட்டும்தான் பிக் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். அதனால் எனக்கு டி மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சிஇ வரும், அதனால் எனக்கு இ பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ டியிலேருந்து வர அவுட்புட் இயும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு லாஸ்ட் மெசேஜ் மட்டும் பிக் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுனால எனக்கு லாஸ்ட் மெசேஜ் மட்டும் வருது. இது சீக்வன்ஷியல் நோடுக்கு இது ஓகே. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் மெசேஜ் ஒரே ஒரு மெசேஜ் தான் இருக்க போகுது, லாஸ்ட் மெசேஜ். அதை மட்டும் நீங்கள் பிக் பண்ணி பிரிண்ட் பண்ணுவீங்க. இவ்வளோ நாளாக அப்படி தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் பேரலல் நோடு எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த ஆஃப்செட்டிங் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள் எல்லா மெசேஜும் பிரிண்ட் ஆகும். ஏபிடிசிஇ எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்குல்ல. என்ன கான்செப்ட் அப்படின்னா அதே தான். ஆனால் இந்த இடத்துல நான் டைரெக்டாக லாஸ்ட் மெசேஜை பிக் பண்ணாமல் அதுக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் ரன் பண்ணுறேன். அதாவது எல்லாமே எனக்கு ஈவெண்ட் கிடைக்குது. ஈவெண்ட்டில் வந்துட்டு அந்த நோடோட அவுட்புட் மொத்தமாக எனக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நான் பேரலாக ரன் பண்ணுறதுனால இந்த இடத்துல எனக்கு பேரல் அவுட்புட் என்னது, பியோட அவுட்புட் டியோட அவுட்புட் ரெண்டுமே சேர்த்து எனக்கு ஒரு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ நான் ரெண்டையும் பிரிண்ட் பண்ணணும், லாஸ்ட் மெசேஜை மட்டும் பிரிண்ட் பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக 0ன்னு வச்சுக்கிறேன் ஒரு கவுண்ட்டை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் ரன் ஆகும்போது 0:, உங்களுக்கு இது தெரியும், ஸ்லைசிங் கான்செப்ட் தான். ஸோ ஃபஸ்ட் மெசேஜ் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் மெசேஜஸ் வந்து 1ன்னு இருக்கும். ஸோ இதை 1 ஆல்ரெடி எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு, அதை நான் ஆஃப்செட்டில் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அவுட்புட் வரும்போது எனக்கு ஏ வரும். ஏ வரும்போது நான் 1 விட்டுட்டு பிரிண்ட் பண்ணுவேன். அப்போ எனக்கு ஏ மட்டும் பிரிண்ட் ஆகும். அடுத்த லூப் வரும்போது எனக்கு பிடி ரெண்டுமே கிடைக்கும். இந்த இடத்துல எனக்கு ஆப்செட்டில் 2ன்னு வச்சுருக்கிறதுனால இந்த ரெண்டும் ஆல்ரெடி விட்டுட்டு பி அண்ட் டியை பிரிண்ட் பண்ணுவேன். அடுத்து வரும்போது எனக்கு ஆப்செட் வந்து 4 இருக்கும். ஸோ 4 விட்டுட்டு பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு சி வரும், சி அண்ட் டி வரும். ஸோ பேசிக்காக இது நீங்கள் ரன் பண்ணி பார்க்கும்போது புரிஞ்சிடும் இந்த கான்செப்ட். ஸோ நீங்கள் நார்மல் சீக்வன்ஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நார்மல் சீக்வன்ஷியல் எக்ஸிக்யூஷனில் நீங்கள் லாஸ்ட் மெசேஜை மட்டும் வச்சு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சீக்வன்ஷியல் மெசேஜஸ் இல்லாமல் இந்த மாதிரி பேரலல் நோட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்செட்டிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். ரெண்டாவது இந்த இடத்துல ஓகே, இந்த கான்செப்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன அப்படின்னா, ஆர்டரை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா, பிக்கு அப்புறம் டி தான் பிரிண்ட் ஆகணும், எனக்கு பிக்கு அப்புறம் சி பிரிண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் இந்த டி வரணும் அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் ஷார்ட்டிங் இருக்குது. ஓகே, அது ஏபிசி ஷார்ட்டிங் கீழே பார்ப்போம். இப்போ இந்த கிராஃப் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஏ இருக்குது, பிசி இருக்குது, டி இருக்குது.
அண்ட் நோடில் ரிட்டர்ன் பண்ணுறது அதே தான், ஏபிசிடி, ஜஸ்ட்டு சாம்பிள் மெசேஜ் அவ்வளோதான். சிக்கு மட்டும் டைம் டாட் ஸ்லீப் ஃபைன் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ பிரிண்ட் பண்ணோன்னா 5 செகண்ட் வெயிட் பண்ணும். ஏன்னா நான் இன்வோக் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்வோக் யூஸ் பண்ண என்ன நடக்கும், மொத்த நோடு எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். இந்த இடத்துல நான் டைம் டாட் ஸ்லீப்பில் 10ன்னு கொடுத்துட்டுனா 10 செகண்ட் வெயிட் பண்ணும். ஈவன் தான் எனக்கு நோடியே ரன் ஆனாலும் எனக்கு நோடி அவுட்புட் வராது. ஏன்னா சி வந்து 10 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு சியோட அவுட்புட் கிடைக்குன்றதுனால இன்வோக்கில் மொத்தமாக வெயிட் பண்ணோம். மொத்தமாக வெயிட் பண்ணி எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் பிரவீன் ஏபிசிடி, ஓகே, ஏபிசிடி. இப்போ டி ஒரு வாட்டி தான் ரன் ஆயிருக்கு. நான் முன்னாடி சொன்னால இந்த இடத்துல நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. இங்கே பி இருக்குது, இங்கே ஒன்று தான் இருக்குது, இங்கே ஒன்று தான் இருக்குது. அப்போ எனக்கு இங்கே லாஸ்ட்டாக வர்றது எனக்கு ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல நான் 2 வச்சுருந்தேன்னா எனக்கு 2 வாட்டி இங்கே டி பிரிண்ட் ஆகிருக்கும். அல்லது ரைட் சைடில் ரெண்டு நோடும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் நோடு இல்லாமல் இருந்துச்சுன்னா பேசிக்காக இந்த இடத்துல எனக்கு 2 வாட்டி அந்த கன்வெர்ஜ் ஆகிற நோடு பிரிண்ட் ஆகும். விச் மீன்ஸ் 2 வாட்டி அதை எக்ஸிக்யூட் ஆகும்னு அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெடியூசர் கான்செப்ட் தான் அந்த சார்ட்டிங்னு நான் சொன்னது முன்னாடி. இப்போ நான் மெசேஜஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணாமல் கஸ்டமாக ஸ்டேட் டிஃபைன் பண்ணிட்டு இந்த ரெடியூசர் கான்செப்ட் முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ அனடேட்டட் லிஸ்ட் ஆஃப் கஸ்டம் ரெடியூசரில் என்ன பண்ணும், லெஃப்ட் ரைட் 2 வச்சுப்போம். ஒரு வாட்டியும் அப் அண்ட் ஆகும்போது இந்த ரெடியூசர் மூலமாக தான் எனக்கு அப் அண்ட் ஆகும். அதுதான் கான்செப்ட். ஸோ இது எதுக்குன்னா, சப்போஸ் அது எனக்கு வர்ற வேல்யூ வந்துட்டு அரேவாக இல்லை அப்படின்னா அரேவாக மாற்றுறக்காக. இஃப் நாட் யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லெஃப்ட் வந்து லிஸ்ட் இல்லை அப்படின்னா லிஸ்ட்டாக மாற்றிக்க, ரைட்டில் வர்ற வேல்யூ வந்துட்டு லிஸ்ட் இல்லை அப்படின்னா அதை லிஸ்ட்டாக மாற்றிக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு லிஸ்ட்டு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட்டு ரைட்டும் ஆட் பண்ணிவிட்டு சார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு சார்ட்டிங் எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னா, சின்ஸ் ஐ எம் ஜஸ்ட் ரிட்டர்னிங் இந்த மெசேஜ், இந்த இடத்துல எனக்கு ஐஎம் ஏபிசிடி அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுறேன். மொத்தமாக இந்த டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா இங்கே இது பெரிய அவுட்புட் கிடையாது, ஜஸ்ட் ரேண்டம் ஸ்ட்ரிங்கு தான். ஸோ ஸ்ட்ரிங் அதை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ எனக்கு ஃபைனலாக எனக்கு அவுட்புட் கிடைக்கும்போது எப்படி வரும்னா ஏபிசிடிஇ அந்த 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 ஆர்டரில் தான் கிடைக்கும். நான் அதே கிராஃபை தான் நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் மெசேஜ் ஸ்டேட்டுக்கு பதிலாக ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா ரெடியூசர் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். போட்டுட்டு இப்போ அதே மாதிரி நான் இன்வோக் பண்ணுறேன். இன்வோக் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, இந்த இடத்துல நான் ரெடியூசரில் லெஃப்ட் அண்ட் ரைட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கேன் புரியணுன்றதுக்காக. லெஃப்ட்டில் என்ன வேல்யூ வருது, ரைட்டில் என்ன வேல்யூ வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து லெஃப்ட்டில் எதுவுமே இருக்காது, ஏன்னா அப்போ தான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு மெசேஜ் மட்டும் என்னென்னா ஐஎம் பிரவீன் அப்படின்றது ரைட்டுக்கு போகுது. ஓகே, டெக்ஸ்ட் எடிட்டரில் பார்த்துருவோம். அதேமாதிரி செகண்ட் டைம் இன்வோக் பண்ணும்போது நான் ஆட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டை ஆட் பண்ணுறேன்ல, அப்போ என்ன நடக்கும், ஐஎம் பிரவீன்ன்றது ஆக்சுவல் வேல்யூவாக போயிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்வோக் பண்ணும்போது, அதாவது அடுத்த நோட் இன்வோகேஷனுக்கு ஐஎம் பிரவீன்றது லெஃப்ட்டுக்கு போகும், ஐஎம் ஏன்றது ரைட்டுக்கு போகும். அப்போ இது முடியும் போது ஐஎம் பிரவீன் ஐஎம் ஏன்றது மெர்ஜ் ஆயிரும். அடுத்த இன்வோகேஷனில் ஐஎம் பின்றது வரும், ஐஎம் சின்றது வரும். ஸோ உங்களுக்கு ஆர்டராக உங்களுக்கு மெர்ஜ் ஆயிரும். லாஸ்ட்டில் ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐஎம் ஏபிசிடிஇ ஐஎம் பிரவீன். கேட்கலாம் நீங்கள், ஐஎம் பிரவீன் தானே ஃபஸ்ட்டு வரணும், ஏன்னா ஐஎம் பிரவீன் தானே ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஆஸ் பர் சார்ட்டிங் என்னென்னா, ஏ தான் ஃபஸ்ட்டு, பி செகண்டு, சி தேர்டு, அப்படி தான் நான் சார்ட்டிங் நடக்கும். ஏன்னா அசெண்டிங் ஆர்டரில் தான் நான் ரிவர்ஸ் ட்ரூன்னு வச்சு ஃபால்ஸ்ன்னு வச்சுருப்பேன் இந்த இடத்துல. ஸோ அப்போ அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல நான் ரிவர்ஸ் ட்ரூன்னு வச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஐஎம் பிரவீன் ஃபஸ்ட் வந்துருச்சு. அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகுது. ஐஎம் பிரவீன் பின்ற லெட்டர் தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் இ, அதுக்கப்புறம் டி, சிபிஏ. எனக்கு அவுட்புட் இப்படி கிடச்சிருச்சு. ஆனால் இது ரியல் லைஃப்பில் நம்ம வந்துட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா வர டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அது கரெக்டான ஸ்டார்டிங் கிடையாது. ரியல் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாம்டா வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு, அது எப்பவும் போல தான். இந்த இடத்துல ரிவர்ஸ் ட்ரூக்கு பதில் என்ன பண்ணுவோம்னா லாம்டா வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆப்ஜெக்டில் கிரியேட்டட்னு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல மெசேஜஸில் வெறும் ஸ்ட்ரிங் இல்லாமல் அது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. அந்த ஆப்ஜெக்டில் வந்துட்டு கிரியேட்டட் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா
நான் கிரியேட்டட் டேட்டை வச்சு கூட என்னால் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த சார்ட்டிங் மெக்கானிசம் எழுதிருவீங்க. ஸோ உங்களுக்கு வர அவுட்புட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் ஆகி கிடைக்கும். ஓகே, ஸோ அப்படி தான் நீங்கள் நோட அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது இஷ்டத்துக்கு ரன் ஆகாமல் நான் சொல்கிறபடி ஷார்ட் பண்ணி எனக்கு அவுட்புட்டை கொடு. அது இஷ்டத்துக்கு தான் ரன் ஆகும், ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்துட்டு நீங்கள் ஷார்ட் பண்ணுற மாதிரி கிடைக்கும். ஓகே, அதுதான் ஷார்ட்டிங் கான்செப்ட்டு. எனக்கு தெரிஞ்சது பேரலைசேஷனில் அவ்வளோதான். இது முக்கியமான கான்செப்ட் தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் சீக்வன்ஷியலாக மட்டும் ரன் பண்ண மாட்டீங்க. சீக்வன்ஷியலாக ரன் பண்ணால் லாங் செயின் எடுத்துகிட்டே போயிடலாம். கரெக்டாக லாங் செயின்லேயும் நீங்கள் செயினுக்கு அப்புறம் செயினை போட்டு போனீங்கன்னா அது நார்மல் லேங்க்ராஃப் மாதிரி ஆயிரும். அதாவது நார்மல் லேங்க்ராஃப்னால் நீங்கள் பேரலைசேஷன் எல்லாம் இல்லாமல் நோடை டிஃபைன் பண்ணி நோட் ஏ, நோட் பி, நோட் சின்னு லைனாக ரன் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ லேங்க்ராஃப் எங்கே சைன் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி பேரலல் நோட் எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல சைன் ஆகும். இன்னொரு அடிஷ்னல் திங் நீங்கள் என்ன நோட் பண்ணலாம் அப்படின்னா, நோட் ஏக்கு அப்புறம் பி அண்ட் டி பேரலாக தான் ரன் ஆகும். ஓகே, ஸோ இதுவும் ரன் ஆகும், இதுவும் ரன் ஆகும் அட் அ டைமில். இதில் ஒரு ஆப்ரேஷன் நடக்கும், இதில் ஒரு ஆப்ரேஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 செகண்ட் எடுக்குது, இது 5 செகண்ட் எடுக்குதுன்னா முடியும் போது 5 செகண்டில் ரெண்டுமே முடிஞ்சிருக்கும், 10 செகண்ட் எடுத்திருக்காது. ஏன்னா இது ரெண்டும் பேரலாக ரன் ஆகுது. ஓகே, எப்போ அப்படின்னா நார்மல் ஐஓ ஆப்ரேஷனுக்கு. இதே சிபியூ பவுண்ட் ஆப்ரேஷன் ஹெவியாக ப்ராசஸிங் பண்ணுறீங்க, சிபியூ யூஸ் பண்ணுது அப்படின்னா அப்போ அது பேரலாக ரன் ஆகாது, சீக்வன்ஷியலாக தான் ரன் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதணும்னா அசிங்க் கோட் எழுதணும். இந்த அசிங்க் ஐஓ லைப்ரரி வச்சு இந்த இடத்துல கிராஃப் டாட் இன்வோக் அல்லது கிராஃப் டாட் ஸ்ட்ரீமுக்கு பதிலாக கிராஃப் டாட் ஏ இன்வோக், கிராஃப் டாட் ஏ ஸ்ட்ரீம் அப்படின்ற மெத்தடை வச்சு நீங்கள் இன்வோக் பண்ணிங்க அப்படின்னா அப்போ இது பேரலாக ரன் ஆகும். ஓகே, அவ்வளோதான். இது ஒரு அடிஷ்னல் திங் நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது. அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நோடு மட்டும் ரன் ஆகும். அடுத்த கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். நோடு மட்டும் ரன் ஆகாமல் இந்த நோடே இன்னொரு கிராஃபாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நோடியே இருக்குது, நோடு பிக்கு பதிலாக இங்கே ஒரு கிராஃப், நோட் சிக்கு பதிலாக இந்த சைடு ஒரு லேங் கிராஃப், லாஸ்ட்டில் மெர்ஜ் ஆகி உங்களுக்கு ஒரு அவுட்புட். ஸோ இந்த நோடே ஒரு கிராஃபாக இருந்தால் எப்படி இருக்குன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.